சேனல் கைவிட்டு போய் 4 நாள் ஆகுது. என்னால் பேசக்கூட முடியல. யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு கூட தெரில. ரொம்ப வலிக்குது. 6 வருஷம் உழைப்பு. யார்கிட்டயோ உதவி கேட்டுட்டேன். என்னால் முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. முன்னாடி கிளிப்பாக தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம எஸ்ஆர்எம் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 நாள் கிட்ட ஆகுது. இன்னும் வரைக்குமே ரெக்கவரே பண்ண முடியல. அந்த மனுஷன் அழுத்திட்டே சொல்கிறாரு, எல்லா சேனலும் ஹேக் ஆகும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ என் சேனல் ஹேக் ஆகும்போது எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து எப்படி ஸ்கேம் ஆச்சு, எப்படி ஹேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேடு ப்ரமோஷன் ஒரு கொலாபுக்காக வந்து நம்ம எஸ்ஆர்எம்ல வந்து ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து எல்லா ப்ரூஃபும் வாங்கியிருக்காரு நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ. ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவன் ஸ்கேம் அடிச்சுட்டு போயிட்டான். இருக்கிற எல்லா ப்ரூஃபுமே ஃபேக்கான ப்ரூஃப் அனுப்பிச்சு விட்டது. மனுஷன் கண் கலங்கி இப்போ தான் பார்க்குறேன். லைவ்ல கூட சிரிச்சுக்கிட்டு கோவப்பட்டு இருப்பாரு தவிர கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண் கலங்கி நான் பார்க்குறேன். நீ என்ன ப்ரோ வியூஸ்க்காகவோ லைக்காக தான் பண்ணுறேன் கேட்டால் கிடையவே கிடையாது. நான் எஸ்ஆர்எம்மோட ஒரு ஓஜி ஃபேன்னே சொல்லலாம். அவர் லைவ் பார்த்து அவர் வீடியோஸ் பார்த்தா நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவருக்கு ஒரு சப்போர்ட் தர மாதிரி தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். இதில் ஒரு வாய்ப்பு இருக்கா ஒரு சேனல் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அதை முடியுமே. இதில் வந்து 95% வந்து சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த 5% இருக்க சான்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் போய் #JusticeForSRM அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிற எல்லாரும் பார்க்குற ஒவ்வொருத்தரும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப் கண்ணில் பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை பண்ணினாலே போதும். ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் இப்படிலாம் ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சேனலில் ஹேக் ஆகும்போது ஒருத்தர் கூட நிற்கலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபீல் பண்ணி அழுது சொல்கிறாரியா. எனக்கு அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே கூட வந்து நிற்கல. சொல்ல போனால் எனக்கு சத்தியமாக எடுத்துருந்தா நானே இப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எஸ்ஆர்எம். நிஜமாக எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. அந்த வழி தான் நீங்கள் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் போயிட்டு #JusticeForSRM #JusticeForSRM சொல்லிட்டு போட்டு தெரிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ மேபி யூடியூப் கண்ணில் பட வாய்ப்பு நிறையவே இருக்குது.